வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த டேப் குடியோட ஃபினிஷிங் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். புரியலைன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேப் குடையில் மேலே ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக நம்ம ஒயரை எப்போவும் சுற்றுவோம் பார்த்தீங்களா, இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து முடிக்கிறோமோ அதே மாதிரி சும்மா சுற்றியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இந்த பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் இதை காமிக்கிறேன். சும்மா நம்ம அப்படியே சுற்றி கொண்டு வந்து அப்படியே ரோலிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். நான் இதில் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நார்மலாக நீங்கள் ரோல் பண்ணி லாஸ்ட்டாக கொண்டு வந்து அந்த ஒயரை இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோ ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். இதில் நான் மல்டி கலரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். முறுக்கு கைப்பிடியில் மல்டி கலரில் போட்டிருக்கேன். ஏற்கனவே இதில் நான் மல்டி கலரில் தான் நிறைய வயர்ஸ் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் ஹேண்டிலும் நான் அதே மாதிரி நிறைய கலர்ஸ் ஜாயின் பண்ணி, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அதிகமாக ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ க்ரீன் கலரை பேசிக்காக வச்சுட்டு நடுவில் மல்டி கலரில் இதில் வந்திருக்கிற கலர்ஸ் பாதி அதில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதை வீடியோவாக போடலை. வேணும்னா சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறேன். தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது நீங்கள் நிறைய பேர் போட்டு காமிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக எடுக்கலை. வேணும்னா சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபினிஷிங் பார்ட்டு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இந்த ஹேண்டில் போடாமல் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் இந்த ஹேண்டில் இந்த பக்கம் போடலை. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ரோல் பண்ணியிருக்கோம். கேப் இருந்ததுன்னா 2 ரோல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ரோலிங் தான், வயரை வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியதான். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த டேப் கூட வீடியோலே கேட்டிருந்தீங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இன்னொரு மெத்தடில் நம்ம அப்படியே சாச்சி போட்டு கொண்டு வருவோம். அந்த மெத்தடும் இருக்குது. நெக்ஸ்ட் கூடையில் வேணால் அதை நான் போட்டு காமிக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸில் நான் போட்டிருக்கேன். மீதமான வயர்ஸ் நிறைய இருந்தது. 2 அடி 3 அடியில் இருந்த வயர்ஸை வச்சு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோலாம் புரியலைன்னா சொல்லுங்கள், நான் புதுசாக வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட லிங்க், டேப் கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு அதை பார்த்தா நல்லா புரியும். ஒருவேளை புரியலைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேறு வீடியோ வேணால் போட்டு காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இதை போட்டு காமிக்கிறேன். ஒருவேளை போட்டு காமிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். இதில் நிறைய கலர் ஜாயின் பண்ணிக்கிறதுனால நான் மேலேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி ஒரே கலர்லேயும் நீங்கள் போடலாம். அது நம்ம விருப்பம் தான்.